மில்லட்ஸ் வந்து புது ஃபுட்டுங்களா இல்லை பழைய ஃபுட்டுங்களா? இது வந்து வெரி வெரி ஓல்ட், அதாவது ஏன்ஷியன்ட் அப்படின்னு சொல்லணும். மோஸ்ட் ஏன்ஷியன்ட் கிரெயின் எதுன்னு கேட்டால் மில்லட்ஸ் தான் சொல்லணும். ஆக்சுவலி 6000 இயர்ஸ் எல்லாம் ஓல்டுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டோரிஸில் மித்ஸ்லாம் நிறைய சொல்கிறாங்க. பைபிளில் வந்து மில்லட்ஸை பற்றி சொல்கிறாங்களாமா. அதே மாதிரி இந்த அஷ்டாங்க ஹிருதயம் ஆயுர்வேதிக் புக் இருக்குது, அது ஆயுர்வேதா படிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த புக்ஸில் வந்து சாமை தெனை இதை பற்றிலாம் சொல்கிறாங்க. பழைய நம்மளோட ஸ்டோரிஸில் நம்மளோட மித்ஸில் மில்லட்டை பற்றி, அதாவது வராகமூர்த்தி ராமரோட 3வது அவதாரம் வந்து டெமான்ஸ் கூட வார் செஞ்சாங்களாமா. அப்புறம் அவர் ரொம்ப டயர்டாகி 18 days கண்டினியூஸ் வார் ஆமாம். அதுக்கப்புறம் அவர் கீழே விழுந்தாச்சு. எனிவே அவர் வார் ஜெயிச்சிட்டாரு. கீழே விழுந்த போது அவரோட டிசைபிள்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டபோது அவர் வந்து எனக்கு பிரியங்கு பாயசம் வேணும், தினையோட பாயசம் வேணும்னு சொன்னாங்களாமா. இது வந்து நம்மளோட ஸ்டோரிஸில் இருக்குது. ஸோ ஒரு ஊரோட கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற இந்த மாதிரி ஸ்டோரிஸ், இந்த மாதிரி மித்ஸ் இதெல்லாம் தான் அந்த ஊரோட கல்ச்சர்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது வெரி ஏன்ஷியன் தான். இப்போ தினை மாதிரி இது வந்து ஆக்சுவலி லங்ஸுக்கு ரொம்ப நல்லது. அவருக்கு அந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருந்ததுனால தான் அவர் வந்து அந்த தினை சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் ஒரு ப்ராப்ளமாக இருந்ததில்ல. அப்போது தினை நிறைய டாக்டர்ஸு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு ஒரு 2 ஜென்ரேஷன் முன்னாடி நம்மளோட ஊரில் இருந்தது தான் இது. இப்போது நெல் வந்து இப்போ நான் கேரளாவில் இருந்ததுனால எனக்கு தெரியும், ஆவணி மாதத்தில் தான் நெல் வந்து எடுப்பாங்க, ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஆடி மாதத்தில் நெல்லெல்லாம் முடிஞ்சிருக்கும். அந்த முடிஞ்ச டைமில் சாமை தான் சாப்பிடுவாங்க. பாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆடி மாதத்தில் சாமை சாப்பிட்டு வெறுத்து போயிடுமா. ஏன்னா அடுத்த நெல் வந்து எடுக்கணுன்னா ஆவணி ஆகணும். ஸோ அந்த டைமில் சாமை தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்மளோட ஒரு 2 ஜென்ரேஷன் முன்னாடி ஆளுகளை எடுத்திங்கன்னா அரிசியே இல்லை. அரிசி எப்படி வந்ததுன்னா 1960s நம்மளுக்கு இந்த க்ரீன் ரெவல்யூஷன், அதாவது க்ரீன் ரெவல்யூஷன் வந்த போது, அதாவது ஆளுகள் வந்து ஸ்டார்விங், அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்ட போது என்னாச்சு, க்ரீன் ரெவல்யூஷன் வந்தது. க்ரீன் ரெவல்யூஷனில் என்ன பண்ணேன்னா ஹைப்ரிட் சீட்ஸ், இப்போ ரைஸோடது வீட்டோடது ஹைப்ரிட் சீட்ஸ் கொண்டு வந்தாங்க. நிறைய வர்றது, நிறைய ஹார்வெஸ்ட் ஆகட்டும் அப்படின்னு நினச்சிட்டு அதிலே பார்த்திங்கன்னா நிறைய மேனர்ஸ், நிறைய வளங்கள், அதே வந்து ரொம்ப கெமிக்கல் இதெல்லாம் வந்தது. ஒரே ஒரு இதுதான், எப்படியும் சாப்பாடு கஷ்டம் இல்லாமல் இருக்கட்டும், ஸ்டார்வேஷனல் டெத் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி ஹைப்ரிட் சீட்ஸ் ஆஃப் வீட் அண்ட் ரைஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி நமக்கு தெரியும் வீட்டு வந்து நம்ம ஊரில் எங்கேயுமே கல்டிவேட் பண்ணலையே, நம்மளோட ஃபுட்டே கிடையாது அது. ஆனால் இந்த ரைஸும் வீட்டும் நிறைய வந்தபோது நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட பாரம்பரியமான உணவுகளான இந்த சிறுதானியங்கள் பின்னாடி போச்சு. யாருமே கவனிக்காததுனால சிறுதானியங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா, ஆர்ஃபன் கிரெயின்ஸ். ஆர்ஃபன், அநாத தானியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அநாதைகள் ஆக்கிட்டாங்க. அந்த அநாதைகளை தான் அதனால தான் நம்ம வந்து அந்த அநாதைகளை இப்போ வந்து நம்ம வெளியில் கொண்டு வரோம். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இட் இஸ் வெரி ஏன்ஷியன்ட். இது நம்மளோடது. இது வந்து இப்போ புதுசாக யாரோ எங்கேருந்தோ கொண்டு வந்து இப்போது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு நினச்சிடாதீங்க, ரொம்ப பழசு. அப்போது ஒரு காலத்தில் இது வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஆளுகளோட, அதாவது சாப்பாடுக்கு இல்லாத ஆளுகளோட உணவாக இருந்துச்சு. அதாவது இப்போ ட்ரைபல் ஆளுகளோட உணவு வந்து ராகி, கம்பு இதெல்லாம் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு காலத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் மூலமாக நம்ம அரிசி ரேஷன் ஷாப்ல எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அரிசி கோதுமை எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவங்களும் மழை கஷ்டப்பாடு, யானை இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ராகி எல்லாம் செய்யணும், ரேஷன் கடையில் கிடைக்கும்ல அரிசி, அவங்களும் அதெல்லாம் விட்டுட்டாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளோட இந்த சிறுதானியங்கள் நம்ம செய்யாமல் விட்டோம், ஃபார்மிங் செய்யாமல் விட்டது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக செய்யாமல் ஆயிடுச்சு. ஒரு வீட்டிலுமே எங்கேயுமே வந்து ராகி பண்ணல. ராகி ஆக்சுவலி நமக்கு பண்ணோன்னு நமக்கு வயல் கூட தேவையில்லை, நம்மளோட தோட்டத்திலே செய்யலாம். நம்ம தென்னை மரத்துக்கு இடையில கூட ராகி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு இது. அது மட்டும் இல்லை, இது ஒரு ரெயின் ஃபெட் க்ராப்ஸ், நேச்சுரல் ரெயின் போதும் நமக்கு. இந்த காலத்தில் ரெயினை பற்றியெல்லாம் இப்போ ஃபோர்காஸ்டிங் கூட தப்பாக போகுது. அந்த மாதிரி டைமில் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் தண்ணி போதும், நிறைய வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி அடித்தாலும் இது கெட்டு போகாது. அதுவும் இல்லாமல் பெரிய ஒரு குவாலிட்டி என்னென்னா இது வந்து நேச்சுரலி ஆர்கானிக். இப்போ வந்து மில்லட்ஸ்க்கு நிறைய பேர் வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி அது தேவையில்லை. நமக்கு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் எதுக்குன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் நம்ம பண்ணலைன்னு சொல்லணும். எதுக்கு பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கணும்? பெஸ்ட் இருக்கிறதுனால தானே பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறோம். அதனால் நம்ம அது பண்ணலைன்னு சொல்ல வேண்டிய தேவை இருந்துச்சு. பட் சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் இதில் பெஸ்ட்ஸே வராது.
இதில் வந்து அந்த மாதிரி பூச்சி கிருமிகள்லாம் வராது. நிறைய இப்போ நெல்லெல்லாம் செய்யும்போது அந்த நெல்லுக்கு அந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு சுற்றி இருக்கிற வரம்பில் தென்னை போடுவாங்க. அப்போ அந்த நெல்லை வந்து பாதுகாப்படும். அதனால் இதுக்கு பெஸ்ஸே வராது. ஸோ பெஸ்ட் கண்ட்ரோலும் தேவையில்லை. அதனால இது வந்து நேச்சுரலி ஆர்கானிக் சொல்லுவாங்க. இது வந்து நேச்சராகவே இது வந்து ஆர்கானிக் பண்ணியிருக்காங்க. ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இல்லாட்டியும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. பிகாஸ் மில்லட்ஸ் ஆர் நேச்சுரலி ஆர்கானிக். அதுதான் மில்லட்ஸை பற்றி சொல்லணும். ஸோ இட் இஸ் வெரி ஏன்ஷியன்ட், நம்மளோடது. அதனால் இப்போ நான் வந்து இப்போ யோகா வந்து நம்ம அந்த காலத்தில் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுற யோகாவோட அதாவது கைடட் மெடிடேஷன், கைடட் யோகா எல்லாம் ஆக்சுவலி ஒரு ஃபாரினரோட இதே மாதிரி இன்னொரு காலத்தில் டின்னில் போட்டு நம்மளோட சிறுதானியம் ஏதோ ஒரு ஃபாரின் ராஜ்யத்துலேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும், இது வந்து நம்மளுக்கு ஒரு காலத்தில் நம்ம ஊரில் இருந்துச்சு. அந்த மாதிரி வராமல் இருக்கணும். நம்மளோட உணவு தான் இது. அதனால் இது வந்து நம்ம பாரம்பரியமானது. இதை எந்த காரணத்தை கொண்டும் இதை விட்டுடக்கூடாது. அதுதான் எங்களோட எல்லா நோக்கம். மில்லட்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்குங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹெல்த் பெனிஃபிட் வந்து மில்லட்ஸ் ஆர் க்ளூட்டன் ஃப்ரீ. க்ளூட்டன் இல்லை. நிறைய பேருக்கு க்ளூட்டன் அலர்ஜி இருக்குது நம்ம ஊரில். க்ளூட்டன் இல்லாதான் மில்லட்ஸ். இப்போ ரைஸ் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ரைஸ் வந்து ஒரு புட்டு சாப்பிட்டாச்சும் வச்சுக்கோங்க, ஒரு 40 மினிட்ஸில் அந்த நீங்கள் ஒரு பெரிய 2 பீஸ் சாப்பிட்டாலும் அது ஃபுல்லாக ஜீர்ணாகி தகிச்சு உங்களோட பிளட்டில் இதாகும். அதனால தான் நீங்கள் எவ்வளோ ஹெவியாக ரைஸ் சாப்பிட்டாலும், நீங்கள் ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டாலும் இன் ½ an hour யூ வில் பி ஃப்ரீ. அப்போது என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் உள்ள பிரச்சனைகள் அப்போ நமக்கு தெரியாது. இது வந்து குளுக்கோஸ் ஆகி நம்மளோட உடம்புல இருக்கும், எனர்ஜி ஆகி கன்வெர்ட் ஆகாது. பிகாஸ் நமக்கு எல்லாம் மினிமல் ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்குது. அந்த காலத்தில் ரைஸ் நிறைய சாப்பிட்ருந்தோம், ஆனால் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்போ அவங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருந்துச்சு, நிறைய ஒர்க் இருந்துச்சு, நிறைய மூமெண்ட் இருந்துச்சு. வயலில் தான் வேலை செய்வாங்க. என்ன தான் ரைஸ் சாப்பிட்டாலும் அந்த அதெல்லாம் குளுக்கோஸ் எல்லாம் எனர்ஜியாகி கன்வெர்ட் ஆகும். இப்போ அப்படி கிடையாது. நம்மளுக்கு மினிமல் ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்குது. இப்போது ஒரு பெரிய பீஸ் புட்டு நம்ம சாப்பிட்டோம், இல்லாட்டி 2 பீஸ் சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லாக இருக்குன்னா ரைஸில் சாப்பிட்டா ½ an hour நம்ம ஃப்ரீ ஆகிடும். ஆனால் என்ன, குளுக்கோஸ் ஆகி இது நம்ம உடம்புல இருக்கும். கண்டிப்பாக டயபெட்டிக் ஆகும் நம்ம. ஏன்னா எனர்ஜியை கன்வெர்ட் ஆகாது. மில்லட்ஸ் அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது வந்து குளுக்கோஸ் ஆகி பிளட்டில் கலரும். அந்த கொஞ்சம் இருக்கிறத எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிறது ஈஸி. இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு வைங்க, நீங்கள் வேலை செய்கிறீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, நடக்கிறீங்க, கொஞ்சம் நடக்கிறீங்க, வெளியில் வரீங்க, பேசுகிறீங்க. அந்த கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லேயே இது வந்து எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும். இல்லை ஜென்ஸாக இருந்தால் காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்புறீங்க, போர்ச் வரைக்கும் வரீங்க, அங்கேருந்து வண்டி எடுக்கிறீங்க, போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, கொஞ்சம் மினிமலி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அங்கே நடக்கிறீங்க, இங்கே நடக்கிறீங்க, அந்த இல்லாட்டி ஒரு வாக்கிங் போகிறீங்க, அந்த ஒரு இதிலே வந்து ஃபுல்லாக இது எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு சுகர் பேஷண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுவே வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஃப்யூச்சர் நிறைய டிசீஸோட அந்த ஒரு ரீசனே இல்லாமல் போகும். ஆக்சுவலி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. டயபெட்டிக்ஸ்லேருந்து கேன்சர் வரைக்கும் லைஃப் ஸ்டைல் டிசீஸஸ் தான் சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். அதுதான் இதோட பெரிய பெனிஃபிட்டு. அந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லேருந்து தப்பிச்சாலே நமக்கு நிறைய பெரிய டிசீஸ்லேருந்து தப்பிக்கலாம். இப்போது அந்த காலத்துலலாம் கேன்சர் நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒரு கிராமம் இருக்குதுன்னா ஒரு ஆள் 2 ஆளுக்கு தான் கேன்சர் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அந்த ஃபேமிலியில் ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்குது. டயபெட்டிக்ஸ், சுகர் உங்களோட பாட்டி தாத்தா இருக்கும்போது யாருக்காச்சும் இருந்ததா? அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருந்தது, அவங்க சாப்பிட்ற உணவு ஆரோக்கியமாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபேமிலியில் 5 பேர் இருக்குன்னா 4 பேருக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது, 2 பேர் வந்து பயப்பாடு, எனக்கு எப்போ வரும், கண்டிப்பாக வரும், அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதாகும். அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணும்போது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் ரொம்பவே குறையும். இப்போது கோவிட் வந்தாச்சு, இனி என்ன டிசீஸ் வராமல் இருக்கும்? வைரஸ் வராமல் இருக்குமா? கண்டிப்பாக இல்லை. வைரஸஸ் வரத்தான் செய்யும். நம்ம தான் அந்த வைரஸஸை ஃபைட் பண்ணுறதுக்குள்ள எனர்ஜியோடு இருக்கணும், இம்யூனிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ இம்யூனிட்டின்னு சொல்லும்போதே உங்களுக்கு உணவுகள் தான். அதுக்கு வந்து மெயினாக சிறுதானிய வகைகள் தான், ஆரோக்கியமான உணவு தான், ஆரோக்கியமான ஒரு உடம்போட மெயினான ஒரு சிச்சுவேஷன். உங்களோட உணவு ஆரோக்கியமாக இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து உங்களோட உடம்பு வந்து 100% டிசீஸ் ஃப்ரீன்னு சொல்லலாம்.